Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா டிஸ்க். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, garlic பேஸ்ட், கொரியாண்டர் பவுடர் அது ஒரு ஸ்பூனு, நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி அது ஒரு 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனு, ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன், நெக்ஸ்ட்டு அஜ்வைன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமம் அது சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான், இதுக்கெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமானது கேர்டு ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டாச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டா ஈஸியாக டிஸ்க் செஞ்சிடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோ, கேப்சிகம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் நம்மளோட பன்னீர் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பேனில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம பேனில் போட்டுற வேண்டியதான். இப்படியே விட்டுறலாம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகட்டும். பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்ம ஃபில்லிங் அழகாக ரெடி ஆகிடுச்சு. போதும், இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கில் இதை அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. பாருங்கள், மைனஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது ஹோம்மேட் மைனஸ் தான். இதுக்கான எப்படி செய்யணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எக்லெஸ் மைனஸ் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சட்னி இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பேஸாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேஸாக நம்ம அந்த டிஸ்க்குக்கு வைக்க போகிறோம். க்ரீன் சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பேஸ் வைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ உங்களுக்கு டிஸ்க் எப்படி சொல்கிறதுனால இது வீட்டில் உள்ள நார்மல் மூடி தான். இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அழகாக இது கரெக்டாக வச்சு நல்லா அப்படி கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. நம்ம வந்து இதை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதையோட சின்ன ரவுண்ட் எடுத்துகிட்டு நடுவில் வச்சு நல்லா அழகாக இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்க்கு ரெடி. பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், இதை எடுத்து இது மேலே வச்சுட்டா நம்ம ஃபில்லிங் பண்ணுற டிஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து மைனஸும் க்ரீன் சட்னி போட்டு எடுத்து வச்சுக்கோ இல்லையா, அதை வந்து பேஸாக கொடுத்துக்கணும். அவ்வளோதான், கொடுத்துட்டு இந்த இதை எடுத்து எப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, டிக்கா மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா, அதையும் நம்ம மேலே இப்படி கரெக்டாக அழகாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் மேலே லைட்டாக ரொம்ப பிடிக்குன்னா நிறையா போட்டுக்கலாம், கொஞ்சம் வேணும்னா கொஞ்சோண்டு போட்டுட்டு அவ்வளோதாங்க. இதை பேக் பண்ணி நம்ம எடுக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா டிஷ்க்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
நம்ம பீஸா டிஸ்க் செய்ய போகிறோம். பாருங்கள், இது நம்ம வந்து சாஸ் எப்படி செய்கிறது பீஸா சாஸ்ன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈஸி தாங்க. லவ்வோடு சமைச்சா எல்லாம் செம்ம டேஸ்ட்டு தான். போட்டுட்டு லைட்டாக சீஸ் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கவர் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், பன்னீர், ஜலப்பினோ இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஸ்பைசிக்காக அது லைட்டாக, அப்புறம் பிளாக் அண்ட் க்ரீன் ஆலிவ்ஸ். இது க்ரீன் ஆலிவ்ஸு, இது பிளாக் கலர் ஆலிவ்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் மோர் நல்ல சீஸ். இதுக்கெல்லாம் நிறைய சீஸ் போடலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக சீஸ் வச்சுட்டு மிக்ஸ்டு ஹர்ப் இருக்கு இல்லையா, இல்லை அரிகனோ எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. அதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம பீஸா டிஸ்க்கும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், லெஃப்ட் ஓவர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் நம்ம வந்து ஒரு குட்டி பீஸா செஞ்சிடலாம். இதையே வேஸ்ட் பண்ணுவோம். அழகாக பீஸா சாஸ் அப்ளை பண்ணிட்டு அதே மெத்தட் தாங்க. நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். குட்டி பீஸா அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சால் சூப்பராக சாப்பிடலாம். அப்புறம் ஆலிவ்ஸ், அப்புறம் சீஸ். அவ்வளோதான், குட்டி பீஸா ரெடி ஆயிடுச்சு. பேன் எடுத்து ஆயில் ஆர் கீ இல்லை பட்டர் ஏதோ ஒன்று எடுத்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சேம் ப்ரொசீஜர் எல்லா டிஸ்க்லேயும் இங்கே சைடில் எல்லா இடத்துலையும் லைட்டாக கீ ஆர் பட்டர் இல்லைன்னா ஆயில் ஏதோ ஒன்று இப்படி சைட்லேயும் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், அழகாக எல்லாம் எடுத்து வச்சாச்சு நீட்டாக. இனி வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சு பேக் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்ச போதும். 10 மினிட்ஸு 180 டிகிரியில் டபுள் சைட் பேக் பண்ணுற மாதிரி வச்சாச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். ஆனால் கிறிஸ்பி பன்னீர் டிக்கா டிஸ்க் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டும் பார்த்துட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம குட்டியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணல. லெஃப்ட் ஓவர்லேயும் குட்டி பீஸா செஞ்சுருக்கோம். அது அதோட அல்டிமேட்டாக இருக்குது. அவன் இல்லைன்னு கவலை வேணாம். நீங்கள் பழைய பேன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நல்லா நீங்கள் வந்து கீ போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம செய்யலாம். அழகாக இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டோன்னா சூப்பராக கிறிஸ்பானது பேன்லேயும் ரெடி ஆகிடும். நான் பாருங்கள், பீஸாவில் வந்து கடாயில் செஞ்சுருப்பேன். அந்த இதுலேயும் கூட நம்ம வந்து பேக் பண்ணலாம். அந்த மாதிரி கூட சிம்மில் வச்சு பேக் பண்ணுங்கள். இப்போ எப்படி நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுங்க. பேன்லேயும் பீஸா ரெடி ஆகிடும்.
பேன் பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு. அழகாக இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். இங்கேயும் எவ்வளோ அழகாக கிறிஸ்பாக வந்திருக்குன்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது என்ன பண்ணால் மேலே கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகிறதுக்காக திருப்பி போட்டு வச்சேன். அதனால் உங்களுக்கு இது நல்லா மெல்ட் ஆகி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. தோசை டேஸ்ட்டும் பண்ணிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செம்ம கிறிஸ்பாக இருக்குது. அப்படியே முருன்னு இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே டேஸ்ட் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள். எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணி செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாவ் லவ்லி. டொமேட்டோ கெச்சப் இருக்குது, அது வேணாலும் தொட்டுக்கலாம். ஆனால் இந்த டிப் தான் செம்ம ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க.